ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இது ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாவே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 19/7/2026 இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock வந்து ஓபன் ஆகியிருக்கு. 23/7/2026 நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். கரெக்டா உங்களுக்கு 4 நாள் வந்து டைம் கொடுத்துருக்கோம். இந்த 4 டேஸுக்குள்ள டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். மேக்ஸ்ல 25, ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். டைம் வந்து 1.5 மணி நேரம். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கா கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் நாம கொடுத்த மெகா லைவ் டெஸ்ட்டை 864 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. இந்த டைம் ஒரு 1000க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ரியல் எக்ஸாமுக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பாத்துக்கோங்க. உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை வந்து உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, இல்ல iOS வச்சிருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட லேப்டாப் அல்லது பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குனாலும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 2 வழியில இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ல போயிட்டு ஃப்ரீ டெஸ்ட்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, சிம்பிளான வே. இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டோட லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்லையும் டெஸ்டோட லிங்க் இருக்கு. டெலிகிராம் குரூப்லயும் டெஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி மேக்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டைரக்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்டோட லிங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்ததும் என்ன வரும்னா, மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி காட்டும். அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். டெஸ்டோட லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி எனக்கு ஓபன் ஆகும். இந்த இடத்துல என்டர் யுவர் மொபைல் நம்பர்னு இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் செக்யூர்லின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. எனக்கு வந்து ஓடிபியை நான் என்டர் பண்ணிட்டேன். வெரிஃபை ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நீங்க ரியல் எக்ஸாம் போனாலும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்லையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பண்ணதும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரியல் எக்ஸாம்லயும் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்க விசிட் பண்ணாத கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கலர்ல இருக்கும். ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்த கொஸ்டின் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்த கொஸ்டின் பர்பிள் வித் கிரீன் கலர்ல வந்து இருக்கும். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டி லைவ் டெஸ்ட் 2026 3 இருக்கும். இந்த இடத்துல சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க டிக்ளரேஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க ஐ எம் ரெடி டு பிகின் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு பிகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க ரைட் சைட்ல ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்க வரிசையா 1, 2, 3 தான் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ 100வது கொஸ்டின் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். 71st கொஸ்டின் அட்டன் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 74வது கொஸ்டின். ஸோ இப்போ
ஆன்சர் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதுக்கடுத்து மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷனை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா சயின்ஸை முடிங்க. சயின்ஸுக்கு அப்புறமா ரீசனிங்க்கு அப்புறமா மேக்ஸ். இருக்க 1.5 மணி நேரத்தை கரெக்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் வந்து போயிருங்க. 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே தெளிவா கொடுத்திருப்போம். மேம் எனக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன் ஆகுது, இப்போ நான் லாங்குவேஜை தமிழ்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, வியூ இன்னுன்னு இருக்கா. சோ இந்த இடத்துல தமிழ் இருக்கும். ஓகே, தமிழ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய கொஸ்டினை அந்த இடத்துலயே தமிழா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 21வது கொஸ்டின் நான் அட்டன் பண்றேன், இல்லைன்னா ஒரு 57வது கொஸ்டின் அட்டன் பண்றேன். இந்த கொஸ்டினை நான் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இது தமிழ்ல ஓப்பன் ஆகிருக்கு. சோ இங்க வியூ இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல இது வந்து சேஞ்ச் ஆகிரும். ஓகேவா. எந்த கொஸ்டினாலும் எந்த லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ்ல எந்த இதுலனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபைனலா உங்களோட டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகேவா. சோ இங்க சப்மிட் டெஸ்ட் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணவே வேண்டாம். கரெக்டா 1.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் சப்மிட் ஆகுற மாதிரி தான் இதுல கொடுத்திருப்போம். ஓகேவா. சோ உங்களோட டெஸ்ட் வந்து சப்மிட் ஆனதும் நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க கூடிய எல்லாமே இதுல வந்து டீடைல்டா வந்துரும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு வாங்கியிருக்காங்க. ஓகேவா. சோ உங்களோட மார்க் என்ன. ஓகே. சோ இப்போ நான் உங்களுக்கு சும்மா சாம்பிளா தான் அட்டெண்ட் பண்ணி காட்டினேன். சோ இதுல மார்க் என்ன இருக்கு, 0.4 இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு மார்க்னு வந்துரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் என்ன வாங்கியிருக்காங்க, செகண்ட் மார்க் எவ்வளவு, தேர்ட் மார்க் எவ்வளவு வாங்கியிருக்காங்க. சோ ஓவராலா மத்தவங்க எல்லாரும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் டாப்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, டாப்பர் எவ்வளவு அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க, டாப்பர் எத்தனை கொஸ்டின் டைம் கரெக்டா அட்டன் பண்ணிருக்காங்க, நீங்க எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க, டாப்பர் எவ்வளவு டைம் எடுத்திருக்காங்க கூடிய எல்லா அனாலிசிஸுமே இதுல வந்து பாத்துக்கலாம். ஓகே. ஓவரால் அனாலிசிஸ் பார்த்துட்டு இங்க சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சொல்யூஷன்ஸ் ரைட் சைடுல கிரீன் கலர் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா சொல்யூஷன்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண டெஸ்டோட சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க, எத்தனை ராங்கா அட்டன் பண்ணிருக்கீங்க, கரெக்டா அட்டன் பண்ணதுக்கான சொல்யூஷன் இருக்கும், ராங்கா அட்டன் பண்ணதுக்கான சொல்யூஷன் இருக்கும். சோ இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்யூஷன் பாத்துக்கோங்க. நான் தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்க லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்ல சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகே. டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு தெளிவா இதுல வந்து கொடுத்திருப்போம். சோ கரெக்டா இந்த சொல்யூஷனை வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா. சோ பெர்ஃபெக்ட்டா இதுல சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். சோ கரெக்டா இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. ஏற்கனவே நம்ம 2 ஃப்ரீ டெஸ்ட் வந்து குடுத்திருக்கோம். அந்த 2 டெஸ்டும் லாஸ்ட் வீக்கோட கம்ப்ளீட் ஆகிருச்சு. இது நாம குடுத்திருக்கக்கூடிய 3வது ஃப்ரீ லைவ் டெஸ்ட். சோ இந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த டெஸ்டோட லிங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்ளோ காம்படிஷன் இருக்குங்கிறத நாம வந்து பாத்துக்கலாம். லாஸ்ட்டா 864 ஸ்டூடண்ட் வந்து இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 92 பாயிண்ட் சம்திங் வந்து இருந்துச்சு. சோ இந்த டைம் நான் டெஸ்ட்ல வந்து 90க்கு மேல இந்த டைமும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். 95, 90க்கு மேல. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே லாஸ்டா நடந்த குரூப் டி பேஸ் பண்ணி தான் அப்படியே கொடுத்திருக்கோம். சோ கரெக்ட்டா எல்லாருமே அந்த டார்கெட் வந்து 80க்கு மேல ஸ்கோர் பண்ணுவேன், 85க்கு மேல ஸ்கோர் பண்ணுவேங்கிற மாதிரி டார்கெட் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் மட்டும் இல்ல மேம், எனக்கு இன்னுமே நான் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய 3 ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி இன்னைக்கு ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு மட்டும் எனக்கு ஆல் இன் ஒன் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணியும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. லாஸ்டா கொடுத்த ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆஃபர் வந்து ஆல் இன் ஒன்னுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதே மாதிரி எனக்கு குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ண வேண்டாம், 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க.
நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் ஆல் இன் ஒன் அப்டின்னா லைஃப் டைமுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட் எல்லாருமே நல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. 2 வாரத்துல ரியல் எக்ஸாம் வரப்போது. ஸோ அந்த ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல இந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சும்மா ஓப்பன் பண்ணிட்டு, கிளிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் குடுக்காம, ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும். மறக்காம டெஸ்ட்டோட லிங்க்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே. லிங்க் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. பிளஸ் அது போக நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல குடுத்திருக்கேன். டெலிகிராம் குரூப்லயும் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் குடுத்திருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த டெஸ்ட்டோட லிங்க்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீ டெஸ்ட் தான். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.